ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ஃபெக்ட் கால்குலேஷன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 214 கோயில்களுக்கு அறங்காவலர் நியமனம் பண்ணுறாங்க. இந்த அறங்காவலர் பணிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அறங்காவலர் பணிக்கு விண்ணப்பிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா, கோயில்களுக்கு அதாவது திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறை வழிசாரா அறக்காவலர்கள் தான் நியமனம் செய்ய போகிறாங்க. இது இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தோ இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணியோ இல்லை ஸ்பீடு போஸ்ட்டு மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது நோட்டிஃபிகேஷன் 30 நாளுக்குள்ளே நீங்கள் அதை அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 22/7/2026. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த டீட்டெயில்ஸுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் hrce.tn.gov.in அப்படிங்கிற பேஜுக்கு நீங்கள் போகணும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த அறங்காவலர் விண்ணப்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பேஜுக்குள்ளே போனதையும் உங்களுக்கு இதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவரால் பார்த்திங்கன்னா 214 கோயில்களுக்கு உண்டான அறங்காவலர், அதாவது அந்த தர்மகர்த்தா, கோயில் ஹெட்டு அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 214 கோயில்களுக்கு உண்டான வேக்கன்சிஸ் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இது நம்ம டைரெக்டாக ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணதை நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை திருப்பி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம், பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் உங்களோட வட்டம் அது என்னது எங்களுக்கு ஆனமலை, ஸோ அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சோமந்துரைங்கிற ஏரியாவில் தான் எனக்கு கோயில் ஏதோ ஒரு கோயிலில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதாவது வேக்கண்ட் இருக்குது. அதுக்காக எந்த ஏரியாவில் உங்களுக்கு இருக்கோ அந்த ஏரியாவோட டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம கொடுத்தோன்னா எனக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற கோயிலில் எந்த கோயிலோ அந்த கோயிலில் அந்த அறநிலைத்துறையில் அறங்காவலர் பணிக்கு எனக்கு வேக்கண்ட் இருக்குது. அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில், பாலாற்றங்கரை, பொள்ளாச்சி, அந்த கோயிலில் எனக்கு அறங்காவலர் துறைக்கு எனக்கு வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட் நான் இப்போது டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதில் தான் உங்களுக்கு இந்த பேஜோட இது ஓப்பன் ஆகும். இதோட நிபந்தனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜில் கிளிக் பண்ணி விண்ணப்பிக்கலாம். அதில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவங்கள் இணையதளம் மூலமாகவும் இல்லை டைரெக்டாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பம் செய்து கொள்ளும் தேதி என்று விண்ணப்பதாரர் மினிமம் உங்களுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் 25 வயசு கண்டிப்பாக இருக்கணும். இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது இந்து சமயத்தினை பின்பற்றாதவர்கள், அதுபோக டிசிப்ளின் இல்லாமல் நீங்கள் ஏதாவது உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருந்ததுனாலோ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுபோக நீங்கள் ஆல்ரெடி தர்மகர்த்தாவாக இருந்திருந்தாலோ இல்லை தர்மகர்த்தாவாக இருந்து உங்களை ஏதாவது ஒரு இல்லீகலான விஷயத்துக்காக உங்களை அதிலிருந்து நீக்கியிருந்தாலோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. மனக்கோளாறு அல்லது அங்கே உடம்புல ஏதாவது இஷ்யூ இருந்தாலோ, தொழுநோய், அந்த மாதிரி அருவருக்கத்தக்க நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படி இருந்தீங்கனாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் அறங்காவலராக இருந்தீங்க அப்படின்னாலும் திருப்பி இந்த போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. மத்திய அரசின் பணியில் இருந்தோ அல்லது மாநில அரசின் பணியில் இருந்தோ, உள்ளாட்சி மன்றங்களின் பணிகளில் இருந்தோ நீக்கப்பட்டவர்கள், அதில் எல்லாம் நீங்கள் ஏதாவது ஒர்க்கில் இருந்தீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அறநிலைத்துறையின் சார்பாக அல்லது அறநிலையத்திற்கு எதிராக ஊதியம் பெறும் வழக்கறிஞராக அமர்த்த பெற்றவர்கள், அவங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அறநிலைத்துறையின் அக்கறைகளுக்கு விரோதமாக செயலாற்றியிருப்பவர்களும் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அறநிலைத்துறையின் குத்தகைதாரராகவோ அல்லது வேறு உடன்படிக்கையின் பற்றுள்ளவர்களாகவோ அல்லது அறநிலையத்துறையில் நடைபெறும் யாதொரு வகையிலும் சேர வேண்டிய தொகையை பாக்கி வைத்திருப்பவர்களோ, நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு நீங்கள் அறநிலைத்துறை சார்பாக நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு தர வேண்டிய அமௌண்ட் இருந்து நீங்கள் தர முடியாத ஆளுகளாக இருந்தனாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை. நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க் எதுவுமே நீங்கள் ஒர்க்கில் இருந்தவங்களாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்திருந்தால் நீங்கள்லாம் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. இதில் 214 கோயில் கொடுத்துருக்காங்கறக்காக அதில் எல்லா பக்கம் அப்ளை பண்ணலான்னு நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள் ஏரியாவுக்கு எது நீங்கள் பக்கமாக இருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தென் இந்த பேஜ் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துங்க. தென் இதோட கேப்ஷா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கேப்ஷாவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. தென் சமர்ப்பிக்க கிளிக் பண்ணிக்கிறேன்.
நம்மளுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பருக்கு நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று வந்திருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் போடணும். தென் அதுக்கப்புறம் பக்கத்தில் அதே மாதிரி அப்ளை கொடுத்த மாதிரியே ஒரு கேப்சா இருக்கும், வேறு கேப்சா வந்திருக்கும். அந்த கேப்சாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது அதில் இருக்கிற பார்த்து இங்கே டைப் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் சமர்ப்பிக்க கிளிக் பண்ணுங்கள். வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டதுன்னு வந்துச்சுங்களா? ஓகே கொடுத்துட்டு இப்போ தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுனால இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி நம்மளுக்கு திருமதி, நீங்கள் லேடிஸாக இருந்தால் திருமதி, செல்வி, இதை நீங்கள் என்னவோ நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. உங்கள் நேம் இங்கே தமிழில் தான் இருக்கணும். உங்கள் அப்பாவோட நேம், நீங்கள் லேடிஸ் மேரேஜ் ஆனவங்களாக இருந்தால் உங்கள் கணவரோட நேம் இங்கே போட்டுக்கோங்க. தென் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இங்கே போட்டுக்கோங்க. ஏன்னா டேட் ஆஃப் பர்த் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வயது என்னென்ன வந்திருக்கும். மினிமம் ஏஜ் வந்து லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 25 வயசு நம்மளுக்கு இருந்திருக்கணும். தென் ஜெண்டர் வந்து என்னென்ன போட்டுட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணிங்க. வயது சான்றிதழுக்கும் நீங்கள் ஒன்று ஆதாரோட ஃபைலை நீங்கள் பிடிஎஃபாக இது பண்ணலாம். நீங்கள் ஏஜ் ப்ரூஃபுக்கு ஓட்டர் ஐடி இல்லை நீங்கள் ஆதார் டாக்குமெண்ட், இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வயது சான்றிதழ் ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டாக நீங்கள் இது பிடிஎஃபாக இதில் அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் நான் எக்ஸாம்பிள் நீங்கள் பிசி, அதனால் பிசி கொடுத்துட்டு சைவம் வைணவம்னு போட்டிருக்கோம். நாங்கள் சைவம், ஸோ நாங்கள் சைவம் போட்டுட்டு அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு அதில் ஏதாவது வேறு ஏதாவது நீங்கள் பிரிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். நீங்கள் ஜாதி சான்றிதழ், நீங்கள் அதுக்கும் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் மாநிலம் நம்மளுக்கு தமிழ்நாடு தான், ஸோ தமிழ்நாடு வந்துடும். அதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அதில் நீங்கள் என்ன வட்டம், எந்த ஏரியாங்கிறத போட்டுக்கங்க. தென் இப்போ நம்ம செலக்ட் பண்ணல அந்த தாலுக்குள்ளே நீங்கள் எந்த ஏரியாவில் வருவீங்க, எந்த வில்லேஜில் வருவீங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. தென் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இது உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸோ ஒரு வீட்டு அட்ரஸ் இருக்கும்ல, அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்குங்க. பின்கோட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துங்க. இன்னும் இடையே உள்ள தூரம் எத்தனை கிலோமீட்டர், நான் ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கேன், ஸோ அதை நான் 6ன்னு கொடுத்துருக்கேங்க. வசிப்பிட சான்றிதழ், நீங்கள் இங்கே வந்து நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸுக்காக நீங்கள் இது கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் கூட கொடுத்துக்கலாம், இல்லை ஆதார் டீட்டெயில்ஸ், இதெல்லாமே நம்ம பிடிஎஃபாக செலக்ட் பண்ணி வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தொழில் மற்றும் மாத வருமானம், நீங்கள் இப்போ என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அது மூலிமா மாதம் எவ்வளோ சம்பளம் வருது அப்படிங்கிறத நீங்கள் போட்டுருங்க. கல்வி தகுதி, நீங்கள் என்ன டிகிரியில் எது முடிச்சிருக்கீங்களோ அது நீங்கள் கல்வி தகுதியை நீங்கள் போட்டுக்கலாம். அதுபோக மொழியின் வகை, நீங்கள் தமிழா இங்கிலீஷ்லையா, நீங்கள் மேக்ஸிமம் கேட்டால் தமிழ் இதில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே இருக்குன்னா நீங்கள் ரெண்டுமே செலக்ட் ஆள் கூட கொடுத்துக்கலாம். நான் தமிழில் தான் படித்தேன், தமிழ் மீடியம், ஸோ எனக்கு தமிழ் தான் வரும் நல்லா, அதனால் தமிழ் நான் கொடுத்துக்கிறேன். சொந்தமாக உள்ள சொத்துக்கள், அதாவது உங்களுக்கு தனியாக ஏதாவது லேண்ட் ஏதாவது இருக்கா, அந்த லேண்டுக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுவீங்களா, வரி செலுத்துவீங்களா, அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 11வது பார்த்தீங்கன்னா சொத்துக்கள், இதர ஆதாரங்கள் முதலியவற்றின் தோராய மதிப்பு. நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ ஒரு இடமே இருக்குன்னா எவ்வளோ சென்ட் இடம் இருக்குது, அதோட தோராய மதிப்பு எத்தனை அளவு இருக்குங்கிறத போட்டுங்க. அது மூலிமா உங்களுக்கு ஏதாச்சும் இன்கம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு ஆண்டு வருமானம் அது மூலிமா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே போடணும். 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வருமான வரி, இன்கம் டேக்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் ஏதாவது ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. பொறுப்புகள், கடன் முதலியனவை, அதாவது நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கடன் அந்த மாதிரி லோன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் அதையும் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு ரிலேட்டடாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை நீங்கள் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து 15th பார்த்தீங்கன்னா 15வது ஆப்ஷனில் விண்ணப்பதாரர் இதுக்கு முன் ஏதேனும் திருக்கோயில் அல்லது அறக்கட்டளையின் அறங்காவலராக இருந்திருக்கிறாரா, அவ்வாறு இருந்திருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸ். நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அப்ளை இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எதுவும் இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இல்லைன்னே கொடுத்துக்கலாம். அறங்காவலர் பதவியிலிருந்து ஆல்ரெடி இந்த ஜாப்லேருந்து நீங்கள் ஏதாவது வெளியே வந்திருக்கீங்களா, இல்லை வேலை ஏதாவது இஷ்யூ ஆகி உங்களை வேலையை விட்டு தூக்கியிருந்தாங்களா, அப்படியெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதுவும் இல்லைன்னு கொடுத்துக்கலாம். விண்ணப்பதாரர் ஏதேனும் திருக்கோயில் அல்லது அறக்கட்டையில் அறக்காவலர் பதவியை துறந்திருப்பின் அது நீங்கள் அப்படி ஏதாவது அந்த ஜாப்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆம்னு கொடுத்தீங்கன்னா அது ஏன்னு சொல்லி அடுத்த ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ நம்ம இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்க போகிறோம், அதனால் இல்லை கொடுத்துக்குங்க. ஸோ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறோம், அதனால் இல்லை. விண்ணப்பதாரின் உறவினர்கள், நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் அவங்க யாராச்சும் இந்த போஸ்டிங்கில் ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் ஆம் கொடுங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க, எந்த கோயில்னு சொல்லி கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆம் கொடுத்துங்க. அப்படி யாராவது இல்லைன்னா நீங்கள் அது இல்லைன்னே கொடுத்துக்கலாம். விண்ணப்பதாரர் அல்லது அவருடைய உறவினர் ஏதேனும் திருக்கோயில் அல்லது வேறு ஏதேனும் திருக்கோயில்களில் சேவை கைக்காரியங்கள் செய்வதற்கான வெகுமதி அல்லது ஆதாயங்கள் பெற உரிமை உள்ளவர்களா, எங்கள் ரிலேட்டிவ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஸோ நான் இல்லைன்னே கொடுத்துக்கிறேன்.
ரிலேட்டட் குத்தகை இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நீங்கள் குத்தகைக்கு எடுத்துருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி ஏதாச்சும் இருந்தது அப்படிங்கிறதுனா இல்லைன்னா அதுக்குண்டான சான்றிதழ் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி எதுவும் நம்ம எடுக்கலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இப்போ எந்த கோயிலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கோயிலிருந்து சர்டிஃபிகேட் வாங்கி இந்த மாதிரி நாங்கள் இதுக்கு எதுக்கும் அப்ளை பண்ணல, எங்களுக்கு யாரும் நம்ம குத்தகைக்கு இல்லைங்கிறதுக்காக ஒரு ஃபைல் நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். திருக்கோயிலுக்கு யாரும் கடன் பட்டிருக்கீங்க, ஏதாச்சும் அந்த கோயிலுக்கு ஏதாச்சும் கடன் செலுத்த வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதுவும் இல்லை. சட்டத்தின் 25 தகுதிகள் கொண்டுள்ள இந்த டீட்டெயில்ஸ் அதுக்கு கீழே இருக்கிற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். விண்ணப்பதாரர் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா, நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஸோ நான் ஆமாங்க கொடுத்துக்கிறோம். விண்ணப்பதாரர் நட்பெயர் சான்றிதழ் நன்னடத்தை இது இருக்கான்னு கேட்குறாங்க அந்த ஏரியாவில். ஸோ நம்மளுக்கு இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறதுனால நம்ம அங்கே ஆம் கொடுத்துக்கிறோம். பணிகளில் ஈடுபடுத்தி கொள்ள போதிய நேரமும் ஆர்வம் முடியும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கோயில் ரிலேட்டடாக இந்த அதில் உங்களுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஆம்னு கொடுக்குறோம், ஏன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம அப்ளையே பண்ணுறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இந்து சமயத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் இப்போது இந்த இந்து சமயத்தில் வந்து நீங்கள் வெளிப்படையாக ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இருந்ததுன்னா சமூக சான்றிதழ் நீங்கள் அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும், போஸ்ட் பண்ணணும். இதில் இந்திய குடிமகனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம். இந்து என்பதற்கான சான்று, நீங்கள் ஹிந்துனா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும். தென் 25 வயதிற்கு குறையாதவரா, நீங்கள் உங்களுக்கு ஏஜ் கன்ஃபார்ம் 25ங்க நம்ம டேட் ஆஃப் பர்த் போடும்போதே வந்திருக்கும். ஸோ இங்கே நம்ம ஆம் கொடுத்துக்கலாம். விடுவிப்பு பெறாத நொடிப்பு நிலையரா, ஸோ இங்கேயே நம்ம ஆம் கொடுத்துக்கலாம். தென் அறங்காவலருடைய பதவி பணிகளை புரிவதற்கும் கடமைகளை ஆற்றுவதற்கும் அவரை தகுதியற்றவராக ஆக்கக்கூடிய அளவில் மனச்சீர்கேடு உள்ளவரா அல்லது வேறு மனநலக்குறைவினால் அல்லது மனத்தளர்ச்சியினால் துன்புறுவரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஸோ நம்ம இல்லை கொடுத்துக்கலாம். அவர் மைய அரசு அல்லது மத்திய அரசு என்பதின் அல்லது வட்டார அதிகார அமைப்பு என்பதன் கீழும் பணியிலிருந்து நீக்கப்பட்டவரா அல்லது பணியறைவு செய்யப்பட்டவரா, அது நம்ம இல்லை, நம்ம அந்த மாதிரி எதுலையுமே நம்ம ஒர்க் பண்ணல. தென் அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒழுக்கத்தவற்றினை குற்றத்திற்காக நீங்கள் ஏதாச்சும் கேஸ் உங்கள் மேலே கேஸ் அந்த மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஸோ இல்லை கொடுத்துக்கலாம். சமய நிறுவனத்தின் நலன்களுக்காக எதிராக நீங்கள் அந்த மாதிரி கோயில்களுக்கு எதிராகவோ இந்த மாதிரி இந்து சமயத்துக்கு எதிராகவோ நீங்கள் எதாவது செயல்படுறீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம இல்லைன்னு சொல்லியாச்சு. சமய நிறுவனம் அல்லது அறக்கட்டளைக்கு நிலுவைத் தொகை வைத்துள்ளாரா, அந்த கோயிலுக்கு ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது அமௌண்ட் தர வேண்டியது ஏதாவது பெண்டிங்கில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம். நிலுவைத் தொகை எதுவும் இல்லைங்கிறதுக்கும் ஒரு சான்றிதழ் நம்ம இதில் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். தென் சமய நிறுவனத்தின் சொந்தத்தில் குத்தகைதாரரா அல்லது நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் அந்த கோயில் நிலத்துலையோ இடத்துலையோ வந்து நீங்கள் ஏதாவது குத்தகைக்கு எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஸோ இல்லைன்னு கொடுத்துக்கலாம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா சமய நிறுவனத்தின் சார்பாக அல்லது அதுக்கு எதிராக ஊதியம் பெறும் வழக்கறிஞராக பணியமர்த்தப்பட்டுள்ளாரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாம் அதுவும் இல்லை. நீங்கள் கட்சியை சார்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. 22வது ஆப்ஷன். ஏதாவது கட்சியை சார்ந்தவங்களாக இருந்ததுன்னா நீங்கள் ஆம்னு கொடுங்க. ஆம்னு கொடுத்தா அது என்ன ரிலேட்டடான கட்சி டீட்டெயில்ஸ்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம எதுலையுமே இல்லை, ஸோ நம்ம இல்லைன்னு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணும். ஆதார் டீட்டெயில்ஸு, சொத்து மதிப்பிற்கான கிராம நிர்வாக அலுவலர் சான்று, இது வந்து நீங்கள் விஓகிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். உங்கள்கிட்ட லேண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விஓகிட்ட ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கி நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். தென் இன்கம் சர்டிஃபிகேட்டு, உங்களோட சொத்து மதிப்புக்கு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கணும். இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் எல்லாமும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துட்டு இந்த டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு வரவே சேமிக்கவும். நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகேங்கிற மாதிரி இருந்ததுன்னா தென் இந்த பேஜை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்க டீட்டெயில், நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரு வேளை நம்ம எடுத்து வச்சுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருந்தீங்க, உங்கள் ஃபோன் இல்லை சிஸ்டமில் வந்துட்டு ரெடியாக இருக்குன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு ஆஃப்லைனில் நீங்கள் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணி அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த விண்ணப்பித்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம என்ன மேனுவலாக இதில் நீட்டாக ஒவ்வொன்றா டைப் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம உள்ளே போஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கூட இது கூட நீங்கள் பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த டீட்டெயில்ஸ் உங்கள் சைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த நீங்கள் எல்லாமே கன்வெர்ட் பண்ண ஃபைல் எல்லாமே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு
இதில் வந்து மினிமம் 5 MBக்குள்ளே தான் அதோட PDF ஃபைல் இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் எல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் அந்த ஃபைல் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த போஸ்டிங்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்து அறநிலைத்துறையின் அறங்காவலர் போஸ்டிங்க்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் யாராவது இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறவங்களா இருந்தாலும், இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறவங்களா இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் அதனால் பயனடையட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தனாலும் மறக்காமல் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.